கண்டிப்பாக சிஎஸ்கே இனி இந்த தவறை செய்யவே கூடாது. அப்படி திரும்ப திரும்ப பண்ணால் கண்டிப்பாக தோல்விக்கு தான் முன் வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டி வெற்றிக்கு பிறகு எம்எஸ் தோனி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நம்ம சேனலுக்காச்சும் புதுசானா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பில்லுக்கு எவ்வளோ நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே டிசி இந்த போட்டி மூலமாக சிஎஸ்கே அபாரமாக வெற்றி பெற்று இப்போ பாயிண்ட் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. குறிப்பாக அந்த ஒரு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது சிஎஸ்கேனுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் 4 போட்டியில் சிஎஸ்கே 3 போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோப் இருக்குது. அடுத்த 4 போட்டியுமே சிஎஸ்கேனுக்கு அடுத்து பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 2 போட்டி எல்ஐஜி கூட வருது. அந்த போட்டியில் சிஎஸ்கே 2 போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஹோப் அதிகமாக வந்துட்டுருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வெற்றி இல்லை, அதுக்கும் மேலே போயிட்டு வெற்றி தரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக வெற்றி பெற்றாங்க. குறிப்பாக அந்த போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே இந்த மாதிரி தப்பை இனி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. முதல்ல பேட்டிங் பண்ண டிசி அணி நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு டாஸை வெற்றி பெற்றோன்னு சொன்னாங்க. அக்ஷர் பட்டேல் நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படி சொன்னாங்க. டாஸை மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக வெற்றி பெற்றாங்க. ஆனால் போட்டியை வெற்றி பெற முடியல. போட்டி ஸ்டார்டிங்லேருந்து சிஎஸ்கே ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ முதல்ல டாஸை வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா கொஞ்சமாச்சும் கம்பேக் எங்கேயாச்சும் தருவாங்களா டிசி அணி அப்படி எதிர்பார்த்தோம். எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்கல சிஎஸ்கே அணி. முல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போட்டு செஞ்சுட்டாங்க. அந்தளவுக்கு இப்போ சிஎஸ்கே அபார ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸை தோக்கடிச்சு அந்த கான்ஃபிடன்ஸோடு இன்றைக்கி வந்தாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு மேலே இன்றைக்கி ஒரு வெற்றியை பதிவு பண்ணியாச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 ஓவர்லேயே சிஎஸ்கே 150 ரன் முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக இன்றைக்கி நம்மளோட சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, செம்மையை ப்ளே பண்ணாருங்க. ஸோ கார்த்திக் சர்மா போன போட்டி ஒரு செம்மையை ப்ளே பண்ணார். அதே கான்ஃபிடன்ஸில் இந்த போட்டியும் நல்லா முடிச்சு வச்சார். 114 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேரும் அசால்ட்டாக மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ கம்மி ஸ்கோர் அடித்தாங்க. ஸோ சிஎஸ்கே 180 அடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வாய்ப்பே கிடையாதுப்பா, நாங்கள் அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இந்த சேஸை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ போட்டிக்கு பிறகு தோனி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்றைய போட்டி வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நல்லா கூர்மையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. சிஎஸ்கே எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத. பவுலிங் சிஎஸ்கே செம்மையாக பண்ணாங்க, பேட்டிங்கும் சரியாக பண்ணாங்க. அப்புறம் எங்கே சிஎஸ்கே தவறு பண்ணாங்க அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு தவறை சிஎஸ்கே பண்ணிட்டாங்க. கிரிக்கெட்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த கேட்சை பிடிக்கிறோம். கேட்சை பிடிச்சா தான் மேட்சை வெற்றி பெற முடியும். அந்த கேட்சை விட்டுட்டா கண்டிப்பாக அந்த மேட்ச்சு பெருசாக மாறிடும். அந்தளவுக்கு சிஎஸ்கே இன்றைக்கி தவறு பண்ணாங்க. அந்த தவறு பெருசாக இன்றைக்கி போகலை. இருந்தால் ஒரு வேளை பெருசாக போயிருந்துச்சுன்னா ஸோ மேட்சே மாறியிருக்கும். ஆனால் இன்றைக்கி கேட்ச் நிறையா மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபீல்டிங் இப்போ வழக்கமாக சிஎஸ்கே போன போட்டியும் சரி இந்த போட்டியும் சரி அந்த ஃபீல்டிங்கை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஸ்ட்ராங்காக ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எம்எஸ் தோனி ஏன் ப்ளே பண்ணல அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். ருத்துராஜ் கெய்க்வாட் அதை பற்றி பேசியிருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். குறிப்பாக சிஎஸ்கே இன்றைக்கி பவுலிங் செம்மையாக போட்டாங்க. ஸோ பவுலிங்னு சொல்லும் போது பவர் பிளேயில் சிஎஸ்கே 37 மணி விட்டு கொடுத்தாங்க. 2 விக்கெட் எடுத்துட்டாச்சு. குறிப்பாக அந்த 2 விக்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ கேஎல் ராகுல் மற்றும் 10 நிஷாங்கா 2 பேர் தூக்கினாவே மேட்சை வெற்றிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியே பவர் பிளேயில் 2 பேர்த்தையும் தூக்கியாச்சு. குறிப்பாக கேஎல் ராகுல் தூக்கியாச்சு. அங்கேயே மேட்ச் வெற்றி பெற்றாச்சுன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் பேட்டிங்கில் கொஞ்சம் சிஎஸ்கே சறுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாதுப்பா, சறுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சரியாக ப்ளே பண்ணுறேன், நான் இன்னும் ஆடி குடிக்கிறேன் சிஎஸ்கே இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை நட்சத்திரம் இன்றைக்கி நம்மளோட சஞ்சு சாம்சன் இன்றைக்கி தரமாக ப்ளே பண்ணியிருந்தாருங்க. ஸோ கண்டிப்பாக அவர் மட்டும் இல்லைனா சிஎஸ்கே கொஞ்சம் ஆடி போயிருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் கார்த்திக் சர்மா இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டுருந்தார். ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாண்டுருந்தாலும் கார்த்திக் சர்மா கடைசியில் அதிரடியாக ப்ளே பண்ணார். இருந்தாலும் விக்கெட் போனதுனால கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணி மேட்சை கொண்டு போனார். குறிப்பாக இன்றைக்கி முக்கிய காரணம் சஞ்சு சாம்சன் தான். பேட்டிங்கில் பொறுத்தவரையும் அதிரடியாக விளையாண்டு ஸோ 80 மேலே ரன் அடிச்சிருக்காரு. செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பாருங்க. ரன்கள் இல்லைனா செஞ்சுரியை போட்டிருப்பாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றிக்கு யார் காரணம்? தோனி சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் சரியா அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க.